லாஜிக்கே இல்லை படத்தில். 1000 ரூபாய் கொடுத்தாங்க கொளத்தூர்லேருந்து அந்த லாஜிக் வர காலைல 6 மணிக்கெலாம் எழுப்பி விட்டான் வீட்டாங்க. பேசிக்காத நான் படம் சூப்பராக இருக்குண்ணா, எல்லாரும் வந்து பார்க்க சொல்லலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நான் படம் இல்லைடா அமரனோட பெட்டராக இல்லை, ஆனால் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். 10 புல்லட்டு கொடுத்தா ஒருத்தர் சாவல எல்லாம் லாஜிக். இது அங்கே வந்து மொட்டை மாலேருந்து குதிக்கிறான். நல்லா தானே இருக்கு. $1000 ரூபாய்க்கு எவனோ ஸ்நாக்ஸ் வேறு திருட்டு போயிட்டான். நான் வச்சுருந்து எவன் போனானே தெரியல. எங்கே உனக்கு லாஜிக் உனக்கு மட்டும் இருக்கு. ஆனால் லாஜிக் படத்தில் பார்க்க முடியாது. 5 புல்லட் சுடுவானுங்க வில்லனை, துப்பாக்கி மொத்த புள்ளி சுற்றி வில்லனை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொண்டுருவானுங்க. திருப்பி ஹாஸ்பிட்டலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து திருப்பி ஏஞ்சி வருவோம். அது என்ன கதை தான் எங்களுக்கு இன்னும் தெரில. நான் கடைசி ஹாஃபோ புரியல, ஃபர்ஸ்ட் ஹாஃபோ புரியல. படம் என்னதால 1000 ரூபாய் கொடுத்தாரு. நீ தெளிவாக சொன்னாலும் உனக்கு புரியாது. சரி என்ன படம் சொல்லி கதையை சொல்லு. கதையே இல்லை நான் படத்தில் எவ்வளோ லவ் ஸ்டோரிக்காக ஒரு 1000 பேர் சாவடிக்கிறான்னா கதை. முத்துப்பாண்டி லவ்க்கு அப்புறமா அந்த லவ் நல்லா பேசணும் அவ்வளோதான். ஐயோ சலம்புல பாட்டு தானே, அதுக்காகவே நீ கொடுக்குற காசு சலம்புல பாட்டுக்கே ஒருத்தனா அண்ணா நல்லா இருக்குடா படம். நீயே ஐப்பேத்து அதெல்லாம் நான் வேஸ்ட்னா. ஒரு துப்பாக்கியை வச்சு என்ன பண்ணமோ அதை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த சொசைட்டியில் என்னம்மா சொல்லியிருக்காரு முருகதாஸ், யாருன்னா ஒருத்தர் கீழே விழுந்தாங்கன்னா பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போவாத, அவங்கள தூக்கி போய் ஹாஸ்பிட்டலில் சேரு. அதை தான் முருகதாஸ் ஐயா சூப்பர் மெசேஜாக இந்த படத்தில் செருப்பெடுத்து அடித்து சொல்லியிருக்காரு தலைவா. செருப்பு எடுத்து அதை தான் இந்த படத்தில் சூப்பர் மெசேஜ். கண்டிப்பாக வரேன் தெளிவா. படம் வாய்ப்பு வரலன்னு வச்சுங்க, ஒவ்வொரு டேரக்டர் நானே அடிப்பேன். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு தெளிவா. இந்த நடிப்பெல்லாம் எங்கே கிடைக்கும்? சூப்பரான. ஏன்னா இப்போ தளபதி படத்துக்கு போயிட்டாரு, தலை கார் ரேஸுக்கு போயிட்டாரு. இப்போ அடுத்த குட்டி தளபதி இவர் தான். ஏன்னா நடிப்பின் இமயம், நடிப்பின் சிவயம் இவர் தான் தெளிவா. பயங்கரம். இந்த படம் எல்லாம் பார்க்கலன்னு நினச்சிங்க என் கட்டை வேகாது, இன்னும் 2 வாட்டி பார்க்கணும். அப்படியாப்பட்ட ஒரு படம் இது. என்ன தெளிவா? கண்டிப்பா பண்ணுவார் தெளிவா. அதுதான் தளபதி வந்துக்கிறாரு அரசியல்ல. அவரை போய் பொது சேவை தெரியும். படத்தை பத்தி கேளு தெளிவா. நீ என்ன தெளிவா அரசியலை பத்தி கேட்கிற? படத்தை பத்தி கேளு. படம் எப்படியாப்பட்ட ஒரு போயின்னு இருக்கு. என்ன தெளிவா நீ? பயங்கரம். இந்த படத்துல கண்டிப்பா வந்து பாருங்க. அல்டிமேட்டான ஒரு நல்ல படம். மியூசிக் தலை இந்த படத்தோட நரம்பு அனிருத்தன் தான். இந்த படத்தோட ஒரு நரம்பு பார்த்தீங்கன்னா அனிருத்தன் அப்படி போட்டிருக்காரு தெரியல. மியூசிக் படம் ஃபுல்லா சலபுலான்னு போட்டு ஃபுல்லாவே சலபுலா ஆக்கிக்கிறாரு அனிருத்தன். மியூசிக் அப்படியே செதுக்கி சதலா வச்சிருக்காரு. பாதி கன்னியாடி ஒரு பையன் கஷ்டப்பட்டு முதல்ல ஹீரோ ஆயிருக்கான், ஊருக்கே உதவி பண்றான். எஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா அதே ஃபன்னு அதே காமெடி. எஸ்கே அதை அப்படியே கொண்டு போறாரு. செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் இருக்கு, தெரிவிக்க விட்டுருக்காங்க. பட் ஏஆர் முருகதாஸ் எப்போ கதை எதுனா தெரியல. இல்லை நிஜமா சொல்கிறேன், சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா வில்லன் பேர் 2 வில்லன் விராட் சிராஜ் அப்படி தான் எழுதியிருக்காரு. இவர் தன்னை வந்து தலன் தான் இன்ட்ரோ குத்துக்கிறாரு. யார்? சிவகார்த்திகேயன். ஸோ படம் அப்படி தான் போகுது. படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க இருக்கு. பட் ஒரு ஆபாசமோ அல்லு சில்லோ இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேவோட எமோஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவருக்கே உண்டான அந்த நகைச்சுவை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ படம் சூப்பராக இருக்குது. எஸ்கே வந்து திரும்ப அதை தான் கொண்டு வரணும். ஸோ இப்படியே வந்தால் எஸ்கே வந்து ஒரு பெரிய இடத்த பிடிப்பார் தமிழ்நாட்டில். அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ வித்யுத் ஜம்வால் ஐயோ மனுஷன் வேற லெவலில் பின்னிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹீரோக்கு டஃப் கொடுக்கணுமோ வில்லனுக்கு ஏஆர் முருகதாஸ் கடைசி அதை கொடுத்துருக்காரு. படம் நல்லா இருக்குது, ஃபேமிலிஸ் வந்து பார்க்கலாம். என்ன வன்முறைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம். என்ன ஒன்று விஜய் அண்ணா துப்பாக்கி குத்தாரு, படமே துப்பாக்கி கதை தான். ஸோ துப்பாக்கி வச்சு தான் கதையே. பெரிய ஸ்க்ரீனில் போட சொல்லுவேன். படம் சூப்பர். இல்லை லேகெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்பவுமே அப்படி தான். ஸோ அப்படின்னு கொண்டு போகிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவரோட ஹியூமர் சென்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ படம் நல்லாவே போகுது, நல்லா இருக்கு, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். முருகதாஸ் படமா எஸ்கேஎஸ் படமா நான் சொன்னால் தப்பா எடுத்துக்காதீங்க. முருகதாஸ் படம் மாதிரி இருக்குதானா கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற முருகதாஸ் மாதிரி இருக்கு, அப்போ இருக்கிற முருகதாஸ் படம் கிடையாது. எஸ்கேவோட நடிப்பு வந்து மெர்சலாயிட்டே போகுது. ஸோ படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்லை அது லவ் வச்சு தான் வருது. அவனுக்குள்ள லவ் இருந்தாலுமே லவ்வை வச்சு தான் கதை. என்னோட ஒய்ஃப் அதான் லவ்வரை கடத்திட்டு போயிடுறாங்க, அதை வச்சு தான் கதை. பழைய கதையாக இருந்தாலும் அது ஏஆர் முருகதாஸ் எப்படி எடுத்துருப்பான்னு தெரியல. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு ஏற்ற படம் நல்லா இருக்கு. வேற ஏதாவது படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்ல ஒரு கம்பேக். கேஸ்டிங் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. விக்ராந்த், பிஜு மேனன், அப்புறம் ஷபீர் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் தான் சூப்பராக வந்திருக்கு. வித்யுத் வந்து ஒரு சீன் வரும், வில்லனாக நடிச்சிருக்காருல அவர், மேலே இருந்து அப்படியே இது பண்ணுற மாதிரி அந்த சீன்ஸ் தான் சூப்பராக இருந்தது. ஹீரோவுக்கு டஃப் கொடுத்து வில்லன்லாம் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பிஜு மேனன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்புறம் விக்ராந்த் அந்த சீன்ஸ்லாம் அப்படியே ஒரு சீன் வரும், அதில் டிஎஸ் வர மாதிரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எல்லாம் சூப்பராக இருந்தது.
முருகதாஸ் பெருமான் தான் இருக்குது. எஸ்கே வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் துப்பாக்கி மாதிரி அந்த ஒரு ஜானரு, பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்டெல்லாம் வேறு லெவல் ப்ரோ, சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்ன ஒன்று ஹீரோவோட ஒரு மேக்கிங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காங்க. அதான் ஓகேவா, ஒரு டிஸார்டர் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டைம் கம்மி, ஃபாஸ்ட்டாக தான் போன மாதிரி தான் இருந்தது எனக்கு. படம் சூப்பராக இருக்கா. ரொம்ப வருஷம் கழிச்சு துப்பாக்கி மாதிரி ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கு முருகதாஸ். ஏஆர் முருகதாஸ் ஒரு சிவகார்த்தியும் ஏஆர் முருகதாஸ் பார்த்து நடிச்ச மாதிரி இருக்கு. ஸ்டண்ட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. கேமரா ஒர்க்கு, ஸ்டண்ட் ஒர்க்கு, ஆக்ஷன் எல்லாமே பக்காவாக பண்ணிருக்காங்க. மியூசிக் அனிருத் ஆஸ் யூஷுவல் பிரிச்சிட்டாரு. படத்தை லவ் போர்ஷன் அப்போ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கும். எஸ்கேவே ஒரு காமெடி ஹீரோ டு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றினா இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அமரன் வந்து பெட்டராகவே இருக்கு. படம் நல்ல படம் தான் ப்ரோ. ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக் ஃபிலிம் மாதிரி தான் இது. ரெண்டும் கலந்தது தான் ப்ரோ, ரெண்டும் கலந்தது தான். காமெடியும் இருக்குது, எஸ்கேக்கு தேவையான மாஸும் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஏஆர் முருகதாஸோட பழைய ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும், இந்த துப்பாக்கி கத்தி மாதிரி டக் டக் டக்குன்னு மூவ் ஆகிற கூடிய படம் தான். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வித்யுத் ஜமால் ஒரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம், சூப்பராக பண்ணியிருந்தார். அப்புறம் சிராகன் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தான், அது அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அனிருத் பற்றி எப்போவும் எல்லா படத்துலையும் பிஜிஎம் போட்டு அவரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லலாம் போல், அந்தளவுக்கு அந்த மார்க்குன்றது கிரியேட் பண்ணிடுறாரு. அதுவும் சிவாக்காக நல்ல உயிர் கொடுத்து போடுறாரு மியூசிக்கு. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமோன்னு தோணக்கூடிய ஸ்க்ரீன் பிளே தான், அதனால அப்படி தோணிருக்கலாம். பட் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க படத்தை. நல்ல படம் தான், தாராளமாக 3 கொடுக்கலாம். சூப்பரான வாட்ச் ஃபிலிம் தான். ஒரு பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம், இது ஒன் ஆஃப் த கல்ட்டுனே சொல்லலாம். எப்படி வந்து சூர்யா சாருக்கு ஒரு கஜினி ஒரு லவ் கம் ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்தாரோ, அதே மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் ஒரு 2 hours 48 minutes இருக்குது. என்னடா இவ்வளோ அவர் இருக்குது, எப்படி போய் உட்காரதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் தாராளமாக கண்ண முடியும் வந்து உட்காரலாம். படம் போகிறதே தெரியல. 2 hours 48 minutes சூப்பராக இருக்குது. ஒரே ஃபேஸில் போகுது. ஸ்டண்ட் சீக்வன்ஸ் செமையாக பண்ணியிருக்காங்க, நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிரேட்ஸ் த ஸ்டண்ட் மாஸ்டர். அண்ட் இதில் ரொமான்ஸும் இருக்குது, ஃபேமிலி சப்ஜெக்டாகவும் இருக்குது, அண்ட் பெரிய ஸ்டண்ட் சீக்வன்ஸாகவும் இருக்குது. ஸ்டண்ட் வந்து ரொம்ப ஐயோ என்னடா படம் ஃபுல்லாக ஸ்டண்ட்டாக இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்காதா இல்லை. படம் வந்து தாராளமாக பார்க்கலாம். இது ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக தான் மாறும். ஃபேமிலி கம் என்டர்டெய்னராக தான் இருக்கும். இது நல்லா இருக்குது படம் சார். 2 பேரோட காம்பினேஷன் சார். துப்பாக்கி கைதி எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ் இதில் பார்க்கலாம். செம்ம மாஸ் சீன்ஸ்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு இன்டர்வல் பிளாக் ஆகட்டும், வில்லனை இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதாகட்டும், வில்லன் கம்பேக் ஆகட்டும், சிவகார்த்திகேயனோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவரோட ஏஆர் முருகதாஸோட கல்ட் அந்த மாஸ் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வந்துருக்காரு. இவங்க வழியாக டெலிவரி பண்ணியிருக்காரு, ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. நல்லாவே இருக்குது ப்ரோ. மதராசி படம் வந்து சிறப்பாக வந்திருக்கு. தளபதி கொடுத்த துப்பாக்கி வந்து சிவகார்த்திகேயன் வேறு லெவலில் யூஸ் பண்ணிட்டாப்ல. ஆக்டிங்கில் வேறு லெவலில் பண்ணிட்டாருண்ணா. மான் கராத்தேல அவரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துருப்போம். அந்த காமெடியிலேருந்து கொஞ்சம் செட்டாக மாறினாரா, அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்தார். அமரனில் கொஞ்சம் மெருகத்தினார். இதில் வந்து ஃபுல்ஃபில் கொடுத்துட்டாருண்ணா ஆக்டிங்கில். இது வரைக்கும் அவர் நடித்த படங்கள்லேயே ஒரு எத்தனை படம்னா 20 படம் சம்திங் நடிச்சிருக்காரு, 21 படம். இந்த படத்தில் தான் நடிப்பில் வந்து ஒரு அசுரனாக வாழ்ந்திருக்காரு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லணும். அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை வந்து வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே மைனஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ஒரு சின்ன லேக் தான் இருக்குது, மற்றபடி படம் முழுக்க சூப்பராகவே வந்திருக்கு. ஏஆர் முருகதாஸோட கண்டென்ட் வந்து உண்மையிலே வேல்யூவான கண்டென்ட்டு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். பக்காவாக பண்ணியிருக்காங்கண்ணா. ஸ்டண்ட்டு யாருன்னு தெரியல, கொரியோகிராஃப் பண்ணது அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே மிரண்டோம், எப்படிடா இப்படி ஒரு ஸ்டண்ட்டை வந்து சிவகார்த்திகேயன் படத்தில் வச்சாங்க அப்படின்னு. தளபதி படத்துக்கு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படம் ஃபுல்லாகவே ஸ்டண்ட்டு தானே அதிகமாக இருக்குது, ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு போர்லாம் இல்லை. ஸ்டண்ட்டுலாம் சில சீன்ஸ் வந்து போராக இருக்கும், என்னடா இது இப்படி போடுறாங்க அங்கே குத்துறான் அப்பெல்லாம் கிடையாது. இதில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே தேவையோ அங்கே கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்ல முடியாதுண்ணா, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏஆர் முருகதாஸ் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக கொடுத்துட்டாப்ல. எஸ்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் வந்து படத்தில் ஃபன்னு அங்கங்கே இருக்குண்ணா, ரொம்பலாம் கிடையாது. ஃபன்னுக்கான படம் கிடையாது, கண்டென்ட்டுக்கான படம். சிவகார்த்திகேயனோட நடிப்பை வெளிப்படுத்திய ஒரு படம். கண்டிப்பாக அந்த மதராசியை வந்து எல்லாருமே பார்க்கணும்.